ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிஎஸ்கே டீம் ஒரு முக்கியமான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு வந்து டார்கெட் பண்ண போகிறதா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி யார் அந்த முக்கியமான பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சாபில் ஒரு தரமான இன்னிங்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருந்தார் முன்ன 2024 ஐபிஎல் சீசனில். ஸோ அதனால் இப்போ தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ தோனி கம்பல்சரியாக இந்த 2025 சீசனில் ஆட போகிறாரு. அதுக்கப்புறம் ஆடுறதா இல்லையான்றது நம்ம அடுத்தடுத்த சீசனில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மாவை தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து டார்கெட் பண்ண போறாங்க. பஞ்சாப் கிங்ஸ்ல அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரிட்டர்ன் பண்ணல. ஸோ பஞ்சாப் கிங்ஸ்ல இது வரைக்குமே 2 பேரை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிட்டர்னேஷன்ல அந்த 2 பேர் வந்து முக்கியமான பிளேயர் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாரையுமே டோட்டலா ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 2 பிளேயருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவரை வந்து தக்க வச்சிருக்காங்க. ஸோ அதனால பஞ்சாப் கிங்ஸ் ஆக்ஷன் வந்து மெகா ஆக்ஷன்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஏலத்துக்கு மிகப்பெரிய ஒரு வீரர்களுக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. மேபி ரிட்டர்ன் வந்து கேஎல் ராகுல் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கு. ஏன்னா இவங்க கிட்ட 110 கோடி இன்னும் பேலன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால கேஎல் ராகுல் ஆக்ஷன்ல எவ்வளவு கோடி கொடுத்தாலுமே வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க. மேபி அவரை வந்து ஆக்ஷன்ல எடுத்து அவருக்கு கேப்டன்சி கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து அவரை வந்து டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவரும் ஆர்சிபிக்கு வந்தாருன்னா அவருக்கும் வந்து கேப்டன்சி பதவியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து கேஎல் ராகுல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன எந்த டீம் எடுத்தாலும் சரி, எந்த டீம் வந்து எனக்கு கேப்டன் பதவி கொடுத்தாலும் சரி, அதை நான் ஏற்கிறதுக்கு தயாராக இருக்கேன். கேப்டனே கொடுக்கலனா கூட பரவாயில்ல, நான் ஒரு வீரராக விளையாடுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேஎல் ராகுல் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால கண்டிப்பாக ஆர்சிபியும் பஞ்சாப் கிங்ஸும் கேஎல் ராகுல் எடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் இருக்கும். போட்டி இவங்க 2 பேர் மத்தியில் தான் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் விடுங்க. இப்போ ஜித்தேஷ் சர்மாவை சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எடுக்க போறாங்க. அது ஆக்ஷன்ல வந்து மேபி வந்து அவருக்கு ரொம்ப ஐயா போக மாட்டாங்க நினைக்கிறேன். ஓரளவுக்கு பட்ஜெட் வந்தாருன்னா ஓகே, இந்த பட்ஜெட்க்கு இவருக்கு குவாலிட்டியான பிளேயர் ஓகே அப்படின்ற ஒரு தோணுச்சுன்னா மேபி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் அவர்களை தான் டார்கெட் பண்ணி குறி வச்சிருக்காங்க. ஸோ இந்த குறி வச்சிருக்கிறதுல ரிஷப் பண்ட் வந்து கண்டிப்பா ஆக்ஷன்ல வந்து நிறைய கோடிக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ண போறாங்க, போட்டிகள் அதிகமாக இருக்க போகுது. மேபி வந்து மீண்டும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் மும்பை இந்தியன்ஸும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா பஞ்சாப் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கேகேஆர் மோஸ்ட்லி வந்து பண்ட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா அவர் ஆக்ஷன்ல எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே எடுக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலரை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால முகமது ஷமி அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான பிக் பிளேயர் வந்து இருக்காரு. கண்டிப்பா அவருக்கு ஆக்ஷன்ல பை பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஃபாரின் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜோஸ் ஹாசல்வுட் இவங்க ஒரு முக்கியமான பிளேயரால இருக்காரு. மேபி இவருக்கும் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து குறையா இருக்கு. அதனால கண்டிப்பா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு டார்கெட் பண்ணுவாங்க. முக்கியமான பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டிங் லைனப் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ருத்ராஜோட ஓப்பனிங் ஆகிறதுக்கு ஒரு தரமான பிளேயர் வந்து அவர் மட்டும் வேணும். அது டெவன் கான்வேவா இல்ல ரச்சின் ரவீந்திரவா அப்படின்றது தான் இங்க வந்து டிசைட் பண்ண போறாங்க. அந்த ஆர்டிஎம் கார்டுக்கு யாருக்கு யூஸ் பண்றாங்க, அந்த யூஸ் பண்றதை பொறுத்து சிஎஸ்கே வந்து ஓப்பனிங் பேரை எப்படி வந்து செட் பண்ண போறாங்க அப்படின்றது ஆக்சுவலா கண்டிப்பா தெரிய போகுது. அதுக்கு முன்னாடி அந்த ஃபாஸ்ட் பவுலர் வந்து முகமது ஷமி, ஜோஸ் ஹாசல்வுட் இந்த மாதிரி முக்கியமான ஃபாஸ்ட் பவுலருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா ஆக்ஷன்ல வந்து பை பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த அல்சாரி ஜோசப் வந்து இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து போற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. மேபி வந்து அவரை கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஆர்சிபி வந்து அவருக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஜோப்ரா ஆர்ச்சர் இவர் வந்து சரியான பாஸ் பவுலருங்க, இங்கிலாந்து பாஸ் பவுலர். கண்டிப்பா இவருக்கும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜிம்மி ஆண்டர்சன் வர போறாங்க. கிட்டத்தட்ட 42 வயசு ஆகுது. இப்போ வந்து அவர் ஐபிஎல் சீசன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இவர் இந்த மாதிரி ஒரு பவுலருக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து போக போறாங்க. முக்கியமான பிளேயர் ஜித்தேஷ் சர்மா வந்து அவரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஜித்தேஷ் சர்மா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்றதுல வந்து சரியான ஆக்ஷன்ல வந்து இவங்க எடுக்கிறது சரியான சாய்ஸா அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் எந்தெந்த பிளேயருக்கு வந்து ஆக்ஷன்ல போனா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.